உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது வந்து பைபிள் மத்தேயுல 25:29 இதை சொல்லுது. ஒரு வேலையாள் வந்து ஒரு பணக்காரன் வந்து வெளியூருக்கு போகும்போது தம்முடைய 3 வேலையாளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருளை கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்குள்ளே இதை பத்திரமா வச்சுருக்கோண்ணா. போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாள் வந்து, ஐயா நீங்கள் என்கிட்ட ₹5 கொடுத்துட்டு போனீங்க, நான் ₹10 மாற்றி வச்சுருக்கேன் உழைச்சி அப்படின்னா. இன்னொருத்தன், ஐயா நீங்கள் என்கிட்ட ₹2 கொடுத்துட்டு போனீங்க, நான் அதை ₹4 ஆக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா. இன்னொருத்தன் வந்து, ஐயா நீங்கள் என்கிட்ட ₹1 கொடுத்துட்டு போனீங்க, நான் அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னா. உடனே அவர் வந்து நம்ம முதல் 2 பேருக்கு மட்டும் இன்னும் நிறைய பொருள் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றுமே அப்படியே வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவனை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாராம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதையுமே வந்து அப்படியே வச்சுருந்தோம்னா பயன்படாமல் போயிடும். 1ன்றதை 2ஆ மாற்றுங்க. உங்களுடைய பயன்படுத்தப்படாத பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். அதுபோல் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும்